அந்த ஒரு விஷ ஜந்துவை வந்து இந்த மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு வந்தே காட்டணும் இல்லையா? இல்லைன்னா அது வேற யாராவது ஒரு வாழ்க்கையை கூட அது பாதிக்கப்படலாம். அதனால் வந்து அந்த வேற வழி இல்லை, எங்களுக்கு பார்க்கவும் பிடிக்கல, பார்க்காம இருக்கவும் முடியல. அதனால் அந்த கொடூரமான மிருகம் அந்த அரக்கன் இந்த இளம் பெண்ணை, இந்த அவளை பெண்ணை வந்து இந்த அளவுக்கு இவங்க படித்து இன்னும் பெரிய சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. அந்த மனுஷனை, அந்த மிருகத்தனமான மனுஷனை பார்த்து 4 கேள்வி நான் கேட்கணும். வர சொல்லுங்க, நான் கேட்கிறேன். 4 கேள்வி இந்த பெண் சார்பா நான் கேட்கிறேன். ஹலோ, இது அப்பா நீ எங்கடா இங்க? பாத்தீங்களா மேடம் உங்க தெரியல என்ன? சரி பார்த்துட்டு தான் இருந்தேன், விடுங்க விடுங்க. நான் பயிரஞ்சு சொல்றேன் மேடம், மூட்டை தூக்குறவங்க கூட வாழ்ந்துடலாம் மேடம். ஆனா இந்த மூட்டை கூட என்னால வாழ முடியாது மேடம். என் வாழ்க்கை எப்படி தெரியுமா மேடம் ஆச்சு? பொறி மூட்டை மேல விழுந்த புலி மூட்டை மாதிரி ஆயிடுச்சு. போங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துருக்கணும் நீங்க. அதாவது இவ்வளவு கோடி ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இவர் வந்து அந்த அம்மாவோட முடியை வந்து எப்படி பிடிச்சிருக்க, ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் ரீவன் பண்ணி காட்டுங்க. அப்படியே நிப்பாடு. ஒரு நிமிஷம் அந்த அம்மாவோட முகத்தை சங்கர் அப்படியே கேமரா அந்த சங்கரோட முகத்துக்கு ஜூம் போங்க. அவர் முகத்துல எவ்வளவு ஒரு கொலவெறி தெரிஞ்சு பார்த்தா அப்படியே அந்த அம்மா முகத்துக்கு ஜூம் வாங்க. வேணாம் அப்படி போடுங்க, அப்படியே சங்கர் முகத்துக்கு போடுங்க. அப்படியே சங்கர் எவ்வளவு முன்னாடி நீங்க வந்து அந்த மாதிரி முடிய பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு ஒரு இல்ல மேடம்.